ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا. صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் 21 நாள் நோன்பு நோற்றுவிட்டு 22வது நாள் தராவில் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த ரமலானில் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நேற்றைய தினம் 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு 35 பேர்கள் விடையெழுதி அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் அத்தனை பேருமே சரியான விடை எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய கல்வியை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. இன்றும் 3 கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைலுடைய தொழுகைக்கு வரும் பொழுது அதை முழுமையாக ஒப்படைத்துவிட வேண்டும். அந்த பாக்ஸிலே அதற்கான விடையெழுதி போட்டுவிட வேண்டும். இன்றைய கேள்விகளில் முதலாவது கேள்வி, குர்ஆனில் எத்தனை நபிமார்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன? குர்ஆனில் எத்தனை நபிமார்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன? அந்த குர்ஆனை எந்த முறையில் ஓத வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குர்ஆனில் எத்தனை நபிமார்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அந்த குர்ஆனை எந்த முறையில் ஓத வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் எத்தனை பேர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் எத்தனை பேர்? அவர்களின் மனைவிமார்களில் நபி அவர்களுடைய மரணத்திற்கு முன்னால் மரணித்தவர்கள் எத்தனை பேர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்த மனைவிமார்கள் எத்தனை பேர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பதாக மரணித்தவர்கள் எத்தனை பேர் அவருடைய மனைவிமார்களில்? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, மதுஹபுகள் எத்தனை? மதுஹபுகள் எத்தனை? அவர்களின் பெயர்கள் என்ன? மதுஹபுகள் எத்தனை? அந்த மதுஹபுகளுடைய இமாம்களுடைய பெயர்கள் என்ன? அவர்கள் வாழ்ந்த காலங்கள் என்ன? இது மூன்றாவது கேள்வி. இந்த 3 கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைலிலே விடையெழுதி அனுப்ப வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேர்கள் நினைக்கின்றார்கள், ஏன் கேள்வி கேட்க வேண்டும்? கேள்வி கேட்பது என்று சொல்லி மார்க்கத்தில் இருக்கின்றதா என்று சில பேர் நினைக்கின்றார்கள். அல்லாஹு தாலாவே குர்ஆனில் கேள்வி கேட்கின்றான். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹு தாலா, அஃபரஅய்தும் மா தும்னூன் அஅன்தும் தஃலுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன் أفرأيتم ما تحرثون أأنتم تخلقونه أم نحن الخالقون أفرأيتم الماء الذي تشربون أأنتم تخلقونه أم نحن الخالقون أفرأيتم النار التي تورون أأنتم تخلقونه أم نحن الخالقون. நீங்கள் விந்தை செலுத்திவிட்டு வருகின்றீர்களே, அதன் பிறகு அதிலிருந்து குழந்தையை கொடுப்பது நீங்களா நானா? அல்லாஹ் கேட்கின்றான். தன்னுடைய மனைவிடத்திலே விந்தை செலுத்திவிட்டு வருகின்றீர்கள், அதன் பிறகு அதை 10 மாதங்கள் சுமக்குகின்ற அந்த தாய்க்கு
அதை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கின்றதா, என்னிடம் இருக்கின்றதா? அந்த குழந்தையை வெளியாக்குவது நானா, நீங்களா? அந்த குழந்தையை படைப்பது நீங்களா, நானா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். இரண்டாவது அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் பூமியிலே முதைவிட்டு வருகின்றீர்கள், தாவரத்தை விளைத்து வருகின்றீர்கள். ஆனால் அந்த தாவரம் விளைத்து ஒரு கதிரிலிருந்து 200 கதிர்கள் வருகின்றது. அந்த 200 கதிர்களை நீங்கள் உருவாக்கினீர்களா, நாம் உருவாக்கினோமா? நீங்கள் போடக்கூடிய விடை ஒன்று. இந்த பூமிக்கு எவ்வளவு பெரிய பவர் என்று சொன்னால், ஒரு இரும்பை கொண்டு போய் குறைத்துவிட்டு மறுநாள் தோண்டி பார்த்தோம் என்று சொன்னால் அது துருப்பிடித்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த பூமிக்கு பவர் இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. அப்படி உள்ள அந்த பூமி நாம் போடக்கூடிய விலையை ஒரே ஒரு வினாடியில் தடையார்கள் வந்து அழித்து அதை நாசமாக்கிவிடும். ஆனால் நாம் போடக்கூடிய விதைகளை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், அதிலிருந்து கனிவருக்கங்களை கொடுப்பது நீங்களா, நானா என்று கேட்கின்றான். அதே போன்று மூன்றாவது அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் மருதமான மிருதுவான தண்ணீரை குடிக்கின்றீர்களே, தண்ணீர் பருகுகின்றீர்களே, அந்த தண்ணீரை உருவாக்கியது கொடுத்தது நீங்களா, நானா? நாம் மழை பொழிகின்றது, அந்த மழை எங்கிருந்து வருகின்றது? வானத்திலிருந்து கொட்டுகின்றது. அந்த வானத்திற்கு தண்ணீர் எங்கிருந்து வந்தது? மேகம் கடலுக்கு சென்று தண்ணீர் இழுத்து வருகின்றது. நம்முடைய அறிவு சொல்கின்றது கடல் தண்ணீர் உப்பான தண்ணீர். அந்த உப்பான தண்ணீரை அந்த மேகம் இழுத்து வந்தால், அது அப்படியே பொழியப்பட்டால் அந்த தண்ணீரை நம்மால் வாய் வைக்க முடியுமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மேகம் இழுத்து வரக்கூடிய அந்த தண்ணீரை ஃப்ரெஷ் ஆக்கி அல்லாஹ் ஃபில்டர் வாட்டர் ஆக்கி பரிசுத்தமான தண்ணீராக அல்லாஹ் பூமிக்கு இறக்குகின்றான். அதன் பிறகு பூமியிலே நாம் போர் போட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்துகின்றோம். இந்த தண்ணீரை நீங்கள் கொண்டு வந்தீர்களா, நாம் கொண்டு வந்தோமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நான்காவது அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் நெருப்பு மூட்டுகிறீர்களே, அந்த நெருப்பை கொடுத்தது யார்? ஒரு தீக்குச்சியை வச்சு பற்ற வைக்கிறோம், பற்ற வச்சுட்டா நெருப்பு வந்துடுது. அந்த நெருப்பு எங்கிருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த நெருப்பை உருவாக்குவதற்கான கற்களை நாம் கொடுத்தோம். அன்றைய காலத்திலே 2 கல்லை வச்சு தேய்ப்பாங்க, தேய்ச்சா அதிலிருந்து நெருப்பு பொறி வரும். அந்த நெருப்பு பொரிய வச்சு தான் அடுப்புகள் பற்ற வச்சு அவர்கள் சமைக்க வேண்டிய சமைப்பார்கள். அந்த பற்ற வைப்பதற்கான அந்த விறகுகளை கொடுத்தது யார்? மரம் செடிகளை கொடுத்தது யார்? மரம் செடிகளை நாம் தான் உருவாக்கினோம். அதை நீங்கள் உருவாக்கினீர்களா, நாம் உருவாக்கினோமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேள்வி கேட்கின்றான். அல்லாஹ் மட்டும் கேள்வி கேட்கவில்லை, சஹாபாக்களும் நபியிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் எத்தனை இடங்கள் சொல்லுகின்றான். சஹாபாக்கள் நபியிடம் கேட்பார்கள், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியே உங்களிடம் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கின்றார்கள், நீங்கள் அதை பற்றி அவர்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். அதே போன்று யஸ்அலூனக அனில் மஹீத், அவர்கள் மாதவிடாயை பற்றி கேட்கின்றார்கள், அதை பற்றி நீங்கள் விளக்கி சொல்லுங்கள். யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, கியாம நாளை பற்றி கேட்கின்றார்கள், அதை பற்றி நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி கேட்கின்றார்கள், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்படி அல்லாஹ் தஆலா 24 இடங்களிலே அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஜாஹில்கள் கேட்ட கேள்விகளை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இது மட்டுமல்ல, நாம் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டோம் என்று சொன்னால், முதலிலே கபரில் வைத்தவுடன் மர்ரப்புக மா நபியுக மா தீனுக, உன்னை படைத்தவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, இந்த நபி யார், இந்த மனிதர் யார் என்ற கேள்வி கேட்கப்படும். கபரில் மட்டும் கேள்வி அல்ல, இந்த கபரிலிருந்து எழுப்பப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் நிறுத்தி வைக்கும் பொழுதும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான்.
நீ உலகத்திலே வாழும் பொழுது என்னென்ன அமல் செய்தாய், என்னென்ன பாவம் செய்தாய், அதுவெல்லாம் உன்னுடைய கண்களுக்கு காட்டப்பட்டு இதுவெல்லாம் நீ செய்தாயா இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான். நாம் அதையெல்லாம் ஒற்றுக்கொள்வோம். அப்போ அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களிலும் கேள்வி கேட்கின்றான், கேள்வி கேட்கும்படி சொல்லுகின்றான். ஆனால் விதந்தாவாதத்திற்காக திருப்தி கேள்விகள் கேட்கக்கூடாது. நாம் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கேள்வி கேட்க வேண்டும். இறந்துவிட்ட இமாம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் பயான் பேசும்போது விளையாட்டாக சொல்லுவார்கள், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்குமே வந்து வச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, எல்லாத்தையும் பற்றி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஜியாவுடைய பயான் பேசும்போது சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதர் வச்சு கேட்பார், எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் குர்ஆன்ல? ஆமாம் சொல்லியிருக்கிறான். எல்லாம் குர்ஆன்ல இருக்கா? ஆமாம் எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. அப்போ 1 கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு கேட்பார். அவர் இமாம் அவர்கள் இருக்கு உட்காருப்பான். உட்கார்ந்து வச்சுட்டு ஒரு ரொட்டி கடையில் ரொட்டி போடக்கூடிய அவரை கூப்பிட்டு 1 கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி போடணும்பா அப்படின்னு கேட்பாங்க. இத்தனை ரொட்டி போடணும். அதை கேட்டுட்டு இவர் சொல்லுவார். அப்போ அவரு கேட்பாரு, நீங்கள் என்ன சொன்னீங்க? குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் ஏன் அவர்கிட்ட கேட்டீங்க? அப்போ இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆன்ல சொல்றான்ப்பா, யஅலமூன மா தஅமலூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 1 கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி போட எனக்கு தெரியாது, நீ கேட்ட என்னிடம் அதை தெரிந்து கொள்ளும்படி அல்லாஹ் சொன்னான், நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்போ தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் கேள்வி கேட்கின்றார். பயான்ல பேசும் பொழுது சொர்க்கத்தை அல்லாஹ் எல்லாம் கொடுப்பான், நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்கிறோமோ நினைப்பது எல்லாம் கிடைக்கும் சொர்க்கத்துல, எதுவுமே அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான் அப்படின்னு பயான் செஞ்சாங்க. அப்போ ஒரு மனிதர் எழுச்சி கேட்கிறாரு, எல்லாம் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். எதுவுமே அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டானா? எதுவுமே கொடுக்காம இருக்க மாட்டான், எல்லாம் கிடைக்கும்பா. உடனே அவர் கேட்டார், சிகரெட்டு கிடைக்குமா? சிகரெட்டு கிடைக்குமான்னு கேட்டார். இமாம் அவர் சொன்னார்கள், அந்த சிகரெட்டு கிடைக்கும், நீ கேட்கக்கூடிய சிகரெட்டு கிடைக்கும், ஆனால் அதை பற்ற வைக்கணும்னு சொன்னால் நெருப்பு இங்கே கிடைக்காது. சொர்க்கத்தில் நெருப்பு கிடையாது, அதை பற்ற வைக்கணும், நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி குருட்டுத்தனமான கேள்விகள் கேட்கக்கூடாது. மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நாம் கேள்விகள் கேட்கணும். இன்னைக்கு மார்க்கத்தை விளங்காதது காரணமாகத்தான் பல விஷயங்களை, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை மார்க்கமாக நினைத்து எத்தனையோ பேர்கள் பின்பற்றுகின்றனர். உதாரணத்துக்கு பாருங்க, எப்பெல்லாம் பயான் செய்கின்றோமோ அந்த நேரம் வருகின்றதோ அப்பெல்லாம் சொல்றோம், அகீகா கறி எல்லாம் சாப்பிடலான்னு சொல்றோம். குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைகளுக்காக ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு குர்பானி கொடுக்கணும். அதை குர்பானி கொடுத்து பங்கு வச்சு கொடுக்கணும், நீங்களும் சாப்பிடான்னு சொல்றோம். உடனே போன் பண்ணி கேட்கறாங்க, எப்போ அவங்க ஊர் நாடு இருக்கிறாங்க அப்போ கேட்கணும், அடுத்து அகீகா கறியை சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அந்த தாய் தகப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இல்லையா சொன்னாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அகீகா கறி எப்படி குர்பானி கறியை எல்லோரும் சாப்பிடுகின்றமோ அதே போன்று அகீகாவின் இறைச்சியை எல்லோருமே சாப்பிடலாம். தாயும் சாப்பிடலாம், தகப்பனும் சாப்பிடலாம். அந்த குழந்தைகளுக்கு சிறு வயசுல குர்பானி அகீகா கொடுக்காமல் இருந்தால் அந்த குழந்தை கறியை சாப்பிடுகிற வயசில் அந்த குழந்தைக்கு குர்பானி கொடுத்தால் அந்த குழந்தையும் சாப்பிடலாம். எல்லாருமே அகீகா இறைச்சி சாப்பிடலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அதே போல சில பேர் நினைப்பாங்க, ஒருத்தவங்க எதிர்த்து போகும்போது நம்முடைய கால் அவங்க மேலே பட்டுச்சு, உடனே தொட்டு முச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட்டில் இருக்கா? அப்படி ஒன்றுமே கிடையாது. தொட்டு முச்சம் போடாவிட்டால் அது பெரிய குற்றமாக நினைக்கிறாங்க.
நான் ஒன்றும் வேணுக்கு தான் உழைச்சிட்டு போகிறோம், தெரியாமல் கால் பட்டுச்சு போயிட வேண்டியதான். அதுக்காக தொட்டு முச்சம் போடணுங்கிறது மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுறதுக்கு பகரமா 7 8 6ன்னு போடுவாங்க. 7 8 6ன்னு போடுவாங்க. அது போட்டால் பிஸ்மில்லா மாதிரி. இப்படி போட சொல்லி எங்களுக்கு எந்த கிதாபிலையும் கிடையாது. இது யாரோ கொண்டு வந்து பிஸ்மில்லாவுக்கு பகரமா 7 8 6 போடுங்க. ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், எத்தனையோ பத்திரிகைகள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அரபியில் எழுதி போட்டிருக்கிறாங்க. நாம வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்தா அதை என்ன செய்வாங்க, பார்த்து படிப்பாங்க, படிச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்ட பின்னாடி அவர்களை அறியாமலேயே அந்த பத்திரிகையை மிதிப்பாங்க. அப்படி மிதிச்சா அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு எழுத போட்டிருக்கு. அது குர்ஆனுடைய ஒரு ஆயத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது குர்ஆனுடைய ஒரு ஆயத்து. அந்த குர்ஆனுடைய கண்ணியத்தை குறைச்சதாக ஆகும். அதனால அன்றைய காலத்தில் யாரோ ஒரு அறிவாளி 7 8 6 போட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லோருமே 7 8 6 போட்டால் பிஸ்மில்லான்னு அர்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இது மார்க்கத்தில் இருக்கா? கிடையவே கிடையாது. எது எடுத்தாலும் எதை வச்சாலும் பிஸ்மில்லான்னு சொல்லணும். சாப்பிடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா, சாப்பிட்டு முடித்த பின்னால் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்னால் பிஸ்மில்லா, காரியத்தை முடித்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எல்லா விஷயங்களுக்கும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லும்படி சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பிஸ்மில்லா இன்னைக்கு யாரும் சொல்றதில்லை. பத்திரிகைகளை எழுதி விட்டுருக்கோம். அந்த பத்திரிகையில் எழுதியதன் காரணமாக அல்லது காலண்டரில் எழுதியதன் காரணமாக அது எத்தனையோ பேருடைய கால்களில் மிதிப்பட்டு குர்ஆனுடைய இஸ்ஸத்தை, குர்ஆனுடைய கண்ணியத்தை தலைக்குறைவாக ஆக்கப்படும். அப்போ இதெல்லாம் நாம் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு நாம் கேள்வி கேட்கணும், அல்லது கேள்வி அவங்கள கேட்க வச்சு அதற்கு பதில் சொல்லணும். நமக்கு தெரிந்த விஷயங்களை அவங்கள சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இது போல சந்தேகமாக இருந்துச்சுன்னா அதை அவங்க கேட்டால் அதற்கான தீர்வை விளக்கத்தை நாம் சொல்லணும். இன்னும் சில பேர் நினைப்பாங்க, இரவு நேரத்தில் நகை வெட்டக்கூடாது, இரவு நேரத்தில் நகை வெட்டினா தர்த்தனியம். இது எந்த ஹதீஸ் கிதாபில் இருக்கு? எந்த கிதாபிலும் கிடையாது. அன்றைய காலத்தில் இது போல விளக்குகள்லாம் கிடையாது. மகரிப் ஆயிட்டா இருட்டாயிரும். அதனால இருட்டில் நீ நகத்தை வெட்டன்னு சொன்னா, முடிய வெட்டன்னு சொன்னா, உன்னை அறியாம உன்னை கையை வெட்டிட்டாக்கா நகம் போயிடும். நகம் போடுறது மட்டும் இல்லாமல் கையும் போயிடும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நகை வெட்டினா அந்த காலத்தில் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டான். என்ன கட்டளை போட்டான்? நீங்கள் சுன்னத்து பண்ணிக்கன்னு சொன்னான். அவங்க போய் அதற்கான கத்திரிக்கோள் அதெல்லாம் தேடி கொண்டு வரல. பக்கத்தில் இந்த கோடாடி எடுத்து ஒரே கோடு போட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய உத்தரவு, உடனே தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு யாராவது அதை மாதிரி போடுவா? போட மாட்டோம். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக யாரும் செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டிய வழிமுறையின் பிரகாரம் செஞ்சாதான் அதுதான் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும். நபி அவங்க காட்டிய வழிமுறை என்ன? நகம் வெட்டணும், முடி வெட்டணும். ஆனால் நகத்தையும் முடியையும் எங்கேயும் தூக்கி போடக்கூடாது, அதை புதைக்கணும். ஆனால் அது பகல்ல வெட்டலாம், இரவுலையும் வெட்டலாம். இரவுன்னு சொன்னால் இருட்டாக இருக்கும் போது வெட்டக்கூடாது. ஏன்? இருட்டாக இருக்கும் போது வெட்டினா உன் கையை நீ வெட்டிடுவேன், அதற்காக வெட்ட வேண்டாம்னு சொன்னான். அது நபி அவங்க வெட்ட வேண்டாம்னு சொல்லலை. இரவுல நீ வெட்டினா இது போல ஆயிரும், உனக்கு ரத்தம் வந்துடும், உனக்கு ஆபத்து ஏற்படும், அதுக்காக வேண்டாம்னு சொன்னான். இன்னைக்கு அதே ஒரு மார்க்கமாக ஆக்கி இரவுல வெட்டினா தருத்தனியம் சொல்லி அதை எத்தனையோ பேர்கள் வெட்டுவது கிடையாது. இரவுல வெட்டாமல் விட்டு பாலாயிட்டா வேலையில் போயிடுறாங்க. அப்படியே நகை அப்படியே பேய் மாதிரி நகை வந்துடும். பள்ளிக்கு பசங்க வராங்க, நகத்தை வெட்டாமல் வரான். ஏன் நகத்தை வெட்டல? அது நாளைக்கு வெட்டுறேன். நைட்டு பள்ளிக்கு வரான், ஏன் நகத்தை வெட்டல? நைட்டில் வெட்ட வேணான்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நைட்டில் வெட்ட வேணா காலைல வெட்டுவாடா. காலைல பள்ளிக்கு வரான், ஏன் நகத்தை வெட்டல? இப்போ தான் தூங்கி எழுச்சிக்கிறேன், எங்கள் அம்மா வெட்டல, அப்புறம் வெட்டுன்னு சொன்னாங்க.
இப்படியே ஒரு மாசம் ஆயுதம் அவனுக்கு வெட்டாங்க. அப்புறம் நான் நகவட்டி எடுத்து வெட்டி விடுந்தார். இது எதனால் ஏற்பட்டது? மார்க்கத்தை அறியாம தெரியாம இருப்பதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு ஜாகில் ஏற்படுகின்றது. அதை போல வீட்டில் பள்ளி இருக்கு, எங்கேயாவது பள்ளியை பார்த்தா நபி அவங்க சொன்னாங்க, பள்ளியை ஒரே அடியில் கொண்டா 100 நன்மை. பள்ளியை சில ஜீவராசிகளை கொல்வதற்கு அனுமதி இருக்கு, அதுல பள்ளி ஒரே அடியில் கொண்டா 100 நன்மை. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறோம்? பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா வெளியில போவாத, தத்துனியம், நீ போற காரியம் வழங்காது, நீ போற காரியம் இது எந்த மார்க்கத்திற்கு கிடையாது. இப்படி எத்தனையோ விஷயங்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை மார்க்கமாக நாம் கொண்டு வந்து அமல் செய்கின்றோம். அதை பெரிய அமலாக ஆக்கிவிட்டோம். இன்னொரு விஷயத்தை சொன்னால் யாரும் கோச்சிக்க கூடாது. நிக்காஹ் இருக்கிறே, அது நபி அவங்க லேசாக்கி கொடுத்துருக்கிறாங்க. ஈஜாபு, கபூல், மஹர், வலிமா 4 தான் நிக்காஹ். ஈஜாபுன்னு சொன்னால் பெண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் யார் திருமணம் செய்து வைக்கிறாரோ அந்த வழி போய் கேட்பார். பெண்கிட்ட போய் சொல்லுவார், இந்த மாப்பிள்ளை இத்தனை பவுன் மகளை உனக்கு கொடுத்து இத்தனை பேரை சாட்சியாக வச்சு உன்னை நிக்காஹ் செய்ய ஆசைப்படுறாரு, நீ ஒப்புக்கொள்றியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு வாயை தொடர்ந்து ஒப்புக்கொண்டேன்னு சொல்லணும், அல்லது மௌனமாக இருக்குது. இப்படி இருந்துட்டா அவன் ஒப்புக்கொண்டதுக்கு அர்த்தம். இல்லை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு அண்ணன் சொல்லிட்டாக்கா முடிஞ்சு போச்சு, நிக்காக கூடாது, நிக்காக கூடாது. இதுதான் அவசியம். அதே போன்று மாப்பிள்ளையும் கேட்பாங்க, இந்த பொண்ணை நீ திருமணம் செய்வதற்கு இத்தனை பேர் சாட்சியை ஏற்றுக்கிறியா? அவரை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன பிறகு தான் நம்ம நிக்காஹ் செய்வோம். குத்துபா போது நிக்காஹ் செய்வோம். ஈஜாபு, கபூல், மஹர், வலிமா. வலிமா விருந்துங்கிறது கணவனும் மனைவியும் இணைந்ததற்கு பிறகு, உறவு கொண்டதற்கு பிறகு வைக்கக்கூடிய விருந்துக்கு பிறகு தான் வலிமா விருந்து. இன்னைக்கு அந்த விருந்தே கிடையாது. இங்கே நிக்காஹ் நடந்துட்டு இருக்கோம், அங்கே பாதி பஞ்சு முடிஞ்சிருக்கும். அப்படி மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளிகளுக்கு உணவு கொடுப்பதில் பறக்கத்து இருக்குது. ஆனால் அசல் என்ன? நிக்காஹுடைய விருந்துக்காக வந்திருக்கிறாங்க. அந்த நிக்காஹுடைய விருந்து, அந்த நிக்காஹ் முடிந்ததற்கு பிறகு கணவனின் மனைவியும் ஒன்றாக இணைய வைத்ததற்கு பிறகுதான் நீங்க சாப்பிடணும். அதுதான் சுன்னத். அது அல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ மார்க்கமாக்கப்பட்டது. நிக்காஹ் செய்வதற்காக மாப்பிள்ளையை மடமடையில் அமர்வதற்கு முன்னால் இரவில் நம்ம என்ன செய்யணும்? மாப்பிள்ளைக்கும் சரி பொண்ணுக்கும் சரி மருதாணி இருக்கும், முகூர்த்தம் சொல்றோம், அதற்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் நம்ம எல்லாம். இது மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு மருதாணி இடவே கூடாது. அது மட்டுமல்ல, மருதாணி இடுவதற்காக வேண்டி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு உஸ்தாதை கூப்பிட்டு துவாவும் சொல்ல சொல்றோம். நாம் என்ன துவா செய்யறது? நபியவங்க கற்றுக் கொடுத்த துவா, லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அலீம். எல்லா நேரத்துக்கும் துவா ஓதுறோம், எல்லா ஹாஜத்துகளுக்கும் இந்த துவா. அதனால எந்த விருந்துக்கு போனாலும் மார்க்கெட்டில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக வேண்டி கூப்பிட்டு நாம செய்ய சொன்னா இந்த துவா ஓதுறோம். செய்ய மாட்டேன் இது கல்யாணம் சொன்னா நீ என்ன தௌஹீத்வாதியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போன்று மார்க்கத்தை எல்லாம் சரியாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டிதான் கேள்விகள் கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்களும் கேட்டு எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அதற்கு தான் எங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து இங்கே வைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி நபியிடத்திலே கேட்க வருகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மதீனாவிலே ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்திலே இருந்தோம். அந்த சமயத்தில் யூதர்கள் அந்த வழியா சென்று போயிருக்கிறாங்க. அப்படி போன யூதர்கள் சில பேர் பேசிக்கிறாங்க, இவர் யார் தெரியுமா? நம்ம பேசுறது இவர் யார் தெரியுமான்னு சொல்லி அந்த மாதிரி பேசுறாங்க. இவர் யார் தெரியுமா? இவர் தான் கடைசியா வந்த நபி முஹம்மது. நபி சொல்றாரு, அந்த முகமது இவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பேசுறாங்க.
அந்த யூதர்கள் சில பேர் சொல்றாங்க, நாம போய் ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, நாம கேள்வி கேட்டா அவர் எதையும் பதில் சொல்லுவார், நம்மளுக்கு சங்கடம் வர்ற மாதிரி சொல்லுவார், ஏன் கேள்வி கேட்கணும்? இல்ல நம்ம கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? ஒரு நபின்னு சொன்னா அவருக்கு ரூஹை பத்தி கண்டிப்பா தெரியும். அதனால ரூஹை பத்தி கேட்போம். ரூஹுன்னா என்னன்னு கேட்போம். இப்ப நபிட்ட போய் கேட்கிறாங்க, எஸ் அலூனக அனி ரூஹ், அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களிடம் ரூஹ் என்றால் என்ன என்று கேட்க வருகின்றார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரூஹ் என்பது அதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான், அதை பற்றி யாருமே அறிய முடியாது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அது சம்பந்தமான அறிவை அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு குறைவாகத்தான் கொடுக்கிறார். இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப சக்கராத்தில் இருக்கிறார், உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போறோம். எதுக்கு கொண்டு போறோம்? அந்த ரூஹை பிடிச்சி கட்டி போட தான் கொண்டு போறோம். அங்க டாக்டர் எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. எல்லா டாக்டரும் சுத்தி நின்றுட்டு எத்தனையோ ஊசி போடுறாங்க, என்னென்னவோ பார்க்குறாங்க. ஊசி போட்டு ஆப்ரேஷன் எல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சு கஷ்டம் வெளில வந்து, மன்னிச்சுக்கங்க எங்களால் அந்த ரூஹை பிடிக்க முடியல, நீங்கள் மனசை தேசிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ரூஹை யாராலையும் பிடிக்க முடியாது. அல்லாஹ் எந்த நேரத்திலே எந்த வினாடியிலே அல்லாஹ் வெளியாக நாடிவிட்டாலும் அது நிச்சயமாக வெளியாகிடும். அதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த இல்மு அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது. அதே போல நாம் இல்மு அறிந்திருந்தாலும் கூட எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவும் கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அந்த கவுமுகள் எல்லாம் சேர்ந்து மூசா நபியை கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இங்க நம்மள அதிகம் தெரிஞ்சவங்க யாரு, எல்லாம் தெரிஞ்சவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே அந்த சமயத்துல மூசா நபிக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த கவுமுகளுக்கு எல்லாம் தெரியாது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன் இங்க. உடனே அல்லாஹ் சொன்னா, என்னுடைய அடியார் இருக்கிறாரு, அவருக்கு உன்னை விட அதிகமாக தெரியும், நீ அவர்கிட்ட போய் கல்வி கற்றுக்க நினைச்சிட்டாங்க. யார? மூசா நபி. அல்லாஹ் குர்ஆனில அதிகமாக குறிப்பிடப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்விற்கு அதிகமாக பேசிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த நபியை போய் அல்லாஹ் தஆலா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரு வழி, அவர் நபி அல்ல வழி, அந்த வழிகிட்ட போய் அல்லாஹ் கல்வி கற்க சொல்றான். அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் இவங்க கல்வி கற்க போறாங்க. அவங்க சொல்றாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாம் மூசா நபி அமர்ந்திருக்கும் பொழுது கடல்ல ஒரு குருவி வந்து, சிட்டுக்குருவி வந்து ஒரு தண்ணீரை கொத்திட்டு போகுது, தண்ணியில ஒரு வாயை கொத்திட்டு போகுது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இது எவ்வளவு தண்ணி எடுத்துருக்கும்? ஒரே ஒரு சொட்டு தான் எடுத்துருக்கும் தண்ணி, அதனுடைய அலக்கால கொத்துனா ஒரு சொட்டு தண்ணி தான். அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அறிவு இருக்குது, கல்வி இருக்கின்றது, இந்த ஒரு சொட்டு தான். மீதமுண்டா இந்த கடல் தண்ணி எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால எவ்வளவு தெரிந்தாலும் சரி, எனக்கு எல்லாம் தெரியுது யாருமே சொல்லக்கூடாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரூஹ் என்பது அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு. அந்த ரூஹுக்கு தான் நாளைக்கு கேள்வி கணக்கெல்லாம் உண்டு. இந்த உலகத்துல மனசு நடமாறான்னு சொன்னா அந்த ரூஹ் இருக்கிறவன் தான் நடமாட்டோம். ரூஹ் போயிடுச்சுன்னா, உயிர் போயிடுச்சுன்னா அவன் ஒரு பிணம். ரூஹ் இருக்கிறவன் தான் அவனை மனுஷனாக மதிப்போம், அவனுக்கு ஒரு பேர் இருக்க எல்லாம் சொல்லுவோம். ரூஹ் போயிடுச்சுன்னா அவன் ஒரு பிணமாக ஜனாசாவாக ஆக்கிடும். மையத்து எப்போ வருது, ஜனாசா எப்போ வருது அப்படிங்கிற பேர் வந்துடும். அல்லாஹ் தஆலா உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண் இருக்கு, காது இருக்கு, கை இருக்கு, கால், எல்லா உறுப்புகளும் இருக்கு. ரூஹ் மட்டும் இல்லைன்னு சொன்னா அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க, படுக்க போட்டிருக்கு, மையத்தை பார்க்க ஒரு நாள்
மையத்தை பார்க்க வரும் பொழுது அந்த மையத்தை அவரை பார்க்குது. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? மையத்தை பார்க்க அவர் வராது, ஆனால் அந்த மையத்தை அவரை பார்த்துச்சுன்னா அவர் பயந்து போயிடுறார். மையத்தை என்ன பார்த்துருச்சு, இவருடைய ரூபு என்கிட்ட வந்துருச்சு, எனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு போய் எங்கெங்கே மந்திரிக்கிறதுக்கு போறார். அல்லாஹ் தஆலா இந்த ரூஹ் என்பதை நம்முடைய கண்ணுக்கு காட்டவே மாட்டான். இந்த உலகத்தில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு சொன்னா அல்லாஹ் அங்க ரூஹுக்கு தான் வேதனை. அங்க இந்த உடல் தெரியாது, உடலெல்லாம் கரையால் அடிச்சு ஃபுல்லா சாப்பிடும். இன்னைக்கு புதைக்கிறேன்னு சொன்னா ஒரு வருஷம் கழிச்சு தோண்டி பாருங்க, அந்த கபூர்ல எதுவுமே இருக்காது. அதே கபூர் இன்னொருத்தவங்க அடைக்கலாம் 6 மாசம் கழிச்சு பார்த்தாலும் கூட. ஆனா அல்லாஹ் தஆலா ரூஹை மட்டும் அங்க வச்சிருப்பான். அந்த ரூஹுக்கு தான் வேதனையை அல்லாஹ் கொடுக்குறான். உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு ரோபோட்டு கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த ரோபோட்டுக்கு கை காலு கண்ணு எல்லாம் இருக்கு, கை காலு எல்லாம் இருக்கு. 2 உறுப்புகளை அதை சேர்த்தா தான் அது இயங்கும். ஒன்று என்ன, மனுஷனுக்கு மூளை இருக்கிற மாதிரி அந்த ரோபோட்டுக்கு ஒரு மூளை வேணும். ஒரு சிம் கார்டு மாதிரி ஒரு ஜிப்பு போடுவாங்க, அதில் சிஸ்டம் இருக்கும். அது என்னென்ன செய்யுதுங்கிறத அது காப்பி பண்ணிக்கும். ஒருத்தவங்க இதை நீ சமைச்சு கொண்டு வான்னு சொன்னால் அது காப்பி பண்ணி அது மெமரியில் ஏற்றி அதை போய் செஞ்சு கொண்டு வரும். இப்படி வரக்கூடிய அந்த ரோபோட்டுக்கு பேட்டரி நிச்சயம் வேணும். சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் அது எந்த வேலையும் செய்யாது. சார்ஜ் இருக்கிற வரையும் தான் எல்லா வேலையும் அது செய்யும். சார்ஜ் போயிடுச்சுன்னா எந்த வேலையும் செய்யாது. அப்போ அந்த ரோபோட்டுக்கு இந்த பேட்டரியும் அந்த சிம் கார்டும் அவசியம். அதே போன்று தான் மனுஷனுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தான்னு சொன்னால் ரூபம் நம்முடைய மூளையும் அவசியம். இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னு சொன்னால் அங்கே அல்லாஹ் தஆலா வேறு உடலை கொடுப்பான். அந்த உடல் நம்மளுடைய உடலோட பெருசாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா நரகவாதிகளை பற்றி சொல்லும் பொழுது நரகவாதிகளுடைய அந்த ஒரு பந்து இருக்குதே உகது மலையை போல இருக்கும். ஒவ்வொரு புறதும் உகது மலையை போல இருக்கும். அப்படின்னு சொன்னால் அவனோட உடம்பு எவ்வளோ பெருசு இருக்கும். ஏன் அங்கே கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகளை தாங்குவதற்கான உடல் அல்லாஹ் அவ்வளோ பெருசாக கொடுக்கும். அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு எந்த வேதனையும் இங்கே மட்டும்தான். மறுமையில அல்லாஹ் தஆலா வேறு உடலை கொடுப்பான். ஆனா இங்க இருக்கக்கூடிய ரூபு தான் அல்லாஹ் அங்கேயும் கொடுக்கும். உலகம் என்பது 5 உலகம். ஒன்று ஆலமுல் அர்வாஹ், இன்னொன்று ஆலமுல் பத்தன், மூன்றாவது ஆலமுல் துன்யா, நாலாவது ஆலமுல் பர்சக், 5வது ஆலமுல் ஆஹிரா. ஆலமுல் அர்வாஹ்னு சொன்னா நம்ம எல்லாம் ரூஹுகளாக அல்லாஹ் படைச்சு வச்சிருந்தானே அந்த உலகம். அந்த உலகத்தை யாரெல்லாம் சந்திச்சுட்டாங்களோ அவங்க தான் இங்க பூமியை சந்திக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் ஒன்றா இருந்தாங்களோ அவங்க தான் இங்க பூமியிலே ஒன்றா இருக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் வெறுப்பு கொண்டிருந்தாங்களோ அவங்க தான் இங்க பூமியில வெறுப்பு கொள்றாங்க. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களோட ஒரு அடிமை பாடகி ஒருத்தவங்க கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த பாடகியாக இவங்க போயிருக்கும் பொழுது மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பாடகி இவங்களை பார்த்து 2 பேரும் கட்டி அணைச்சு நல்லா சந்தோஷமா பேசுறாங்க. அப்ப ஆயிஷா அவங்க கூப்பிட்டாங்க 2 பேரையும். நீ 2 பேருமே இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நீ வந்ததே கிடையாது, மதீனாவுக்கு வந்ததே கிடையாது, இந்த பெண்ணை நீ பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனா இவ்வளவு சந்தோஷமா பேசுறீங்களே எப்படி? என்னமோ தெரியல, நாம எப்படியோ பார்த்த ஒரு நிலைவு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஆயிஷா எல்லாம் கேட்குறாங்க. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஆலமுல் அர்வாஹ்ல இந்த 2 ரூஹுகளும் பேசிக்கிச்சு. அதுதான் அந்த உலகத்துக்கு வந்தப்பவும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல யாரெல்லாம் உறவுகளாக வைத்தானோ அதுதான் இங்கேயும் உறவுகளாக இருக்கும். ஆலமுல் பத்தன் 2வது உலகம், தாயுடைய வயிறு. 3வது உலகம் தான் ஆலமுல் துன்யா, இப்ப இருக்கக்கூடிய உலகம். இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருக்கோம்னா ஆலமுல் பர்சக், கபருடைய வாழ்க்கை. அதற்கு பிறகு கபருடைய வாழ்க்கைக்கு பிறகு கியாமத்துடைய நாள், மஹ்ஷர் மைதான், 5வது உலகம். இந்த 3வது உலகத்திலே நாம் நல்ல அமல்களை செய்தால்தான் அல்லாஹ் நாளை ஆலமுல் துன்யாவிலே ஆலமுல் ஆஹிராவிலே நம்மளை சந்தோஷமாக
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில நாம் எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து நம்மளை செழிப்பாக்கி நம்மை கௌரவப்படுத்தி அல்லாஹ் வைப்பான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அறியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த மார்க்கத்தில் எந்த குழப்பங்களும் ஏற்படாது, எந்த பித்னாக்களும் ஏற்படாது. அல்லாஹு தஆலா தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும், தெரியாத விஷயங்களை மார்க்க விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.